ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு இந்த சாக்லேட் பர்ஃபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 சிம்பிள், ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். பசங்களுடைய ஃபேவரட் ஸ்வீட்னு சொல்லுவோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எதுக்கு நான் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னா, பிகினர் கூட இதை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்வீட், ரொம்ப எம்மியாக இருக்கும். நட்ஸ் சாக்லேட் பர்ஃபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் பர்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினானதே வந்து கொக்கோ பவுடர் அண்ட் பால் பவுடர், மில்க் பவுடர் தாங்க இதுக்கு தேவை. இதை வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா ஹீப்டாக கோபுரமாக வந்து நம்ம பால் பவுடர் எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 கப் போல் அதையும் நல்லா கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நல்லா நைஸாக சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா, அதே பால் பவுடர் அளந்த அதே கப்பில் நல்லா ஹீப்டாக ஒரு கப் போல் சுகர் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதம் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கொக்கோ ப்ளஸ் பால் பவுடர் சலித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை இது கூட ஊட்டி நல்லா கைவிடாது கலந்து விடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஒரு ட்ராப் விட்டுருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா விட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இப்போ நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு குழிக்கரண்டி ஜஸ்ட்டு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்பலாம் நெய் பிடிக்காது, மைசூர் பா மாதிரி. ஜஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி மட்டும் தான் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளாஸி லுக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டுக்கிட்டு வரும். இந்த ரெசிபி பண்ணும்போது நல்லா அடிகனமான கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா வாட்டமாக வரும். ஸோ இது மாதிரி நல்லா கலந்து எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ட்ரெயில் கொட்டி நல்லா 2 வாட்டி டேப் பண்ணி எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து பீசஸ் போட வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நீங்கள் பீசஸ் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ட்ரை நட்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி தூவி விட்டுட்டிங்கன்னா அட்டகாசமாக அந்த சூட்டுலேயே அது போய் நல்லா செட்டில் ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அருமையான சாக்லேட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு லட்டு மாதிரி வேணுன்னா கொஞ்சம் சூடு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுக்களாக உருட்டி எடுத்துட்டிங்கன்னா லட்டு ஷேப்பில் வந்துடும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக உங்களுக்கு வந்து பர்ஃபி ஷேப்லேயே வந்துடும். இந்த தீபாவளிக்கு இதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.